ரொம்ப சந்தோஷம் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நாளா உங்களோட எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் சார். நீங்க எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் மிஸ்டர் பஞ்சவர்ணம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அட 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 ரிட்டையர்ட் ஆகி ஐயாவுக்கு இந்த வெறப்பும் நடையும் மட்டும் மாறலையே. அப்படி என்னத்தை அளந்து அளந்து நடக்கிறீங்க? வாமனாவதாரம் மாதிரி இந்த உலகத்தையே அளக்கிற சரிதான் போடி. 30 வருஷமா நடந்த நடை இது. அது போட்டும், இப்ப எதுக்காக நீங்களே காசு கொடுத்து மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? காசு கொடுத்து மாலையை வாங்கி போட்டு வரேனா? பின்ன திருடிக்கிட்டே வந்துட்டீங்களா? அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். மூஞ்ச பாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என் சேவையை மெச்சி ஐஜி இந்த மாலையும் போட்டு பூச்சண்டையும் கொடுத்து மாலையை இங்க கலட்டாத வீட்டுல போய் உன் பொண்டாட்டி முன்னால கலட்டுன்னு சொன்னார். அதான் வீடு வந்துருச்சே கலட்டுறது. என்னமோ கழுத்தில் விழுந்த மாலை கலட்ட முடியலன்னு கோவல மாதிரி நிக்கிறீங்க. ஏண்டி என்ன பார்த்தா கோலம் மாதிரியா தெரியுது? ஐயே ஆமான்னு ஒத்துக்கிட்டா மாதவிய கேப்பீங்க. நீ ஒருத்தியே போதும். சரி சரி போய் இந்த போலீஸ் ட்ரெஸ் கழட்டுங்க. கலட்டுறேன். அப்பா ஒரு வழியா நம்ம குடும்பத்துல போலீஸ் சகாப்தம் முடிஞ்சது. அது எப்படி முடியும்? நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து போலீஸ்ல தான் உத்தியோகம் பாக்குறோம். நம்ம பையனும் நாட்டுக்கு தான் சேவை செய்யணும். அவன் தான் இந்த போலீஸ் உத்தியோகமே வேண்டான்ட்டு வாத்தியார் வேலைக்கு போயிட்டானே, அவனையே இழுக்கிறீங்க. பேசாம அவன் இஷ்டத்துக்கு கொடுங்க. அவன் இஷ்டத்துக்கு பிறந்தான். நம்ம 2 பேர் இஷ்டத்துக்கு தான் பிறந்தான். போலீஸ் வேலைக்கு பயந்து பரீட்சையை கூட தப்பா எழுதுனான். நான் விட்டனா அவனை இவனை புடிச்சு பாஸ் பண்ண வச்சுட்டேன்ல. அவன் போலீஸ் வேலைக்கு தான் போகணும். மாவீரன் அலெக்சாண்டரின் படைகளுக்கு ஈடு கொடுக்க யாராலும் முடியவில்லை. அவனை எதிர்த்து நின்ற மன்னன் போரோஸ் எனப்படும் புருஷோத்தமன் ஒருவனே ஆகும். அவன் அலெக்சாண்டரை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? அலெக்சாண்டர், உமது ஆர்ப்பாட்டம் என்னிடம் செல்லாது என்று கூறிக்கொண்டே போரில் குதித்தான். குதித்தவன் எப்படி முடங்கினான் தெரியுமா? வேலும் வாளும் உண்டாக்கிய ரத்த கடலில் பயங்கர மூச்சு விட்டுக் கொண்டு மிதந்து செல்லும் வீரர்களின் மண்டையோடுகளை முத்தமிட்டபடி பயணம் நடத்தும் முறிந்த எலும்பு துண்டுகளையும் அருந்த நரம்பு துகள்களையும் கண்டு முகாரி பாடாமல் முதுகு காட்டாமல் முகம் சுளிக்காமல் முன்னேறி என முரசொலித்து எஞ்சிய வீரர்களை நெஞ்சுரங்கொள்ளச் செய்து எந்த நேரத்தில் எந்த பக்கம் இருந்து ஈட்டி பாயுமோ எதிரியின் கணை பாயுமோ என சாவு முகட்டிலே வினாடிகளை கணக்கு பார்ப்பது வீரனுக்கு அழகில்லை என்ற போர்க்களத்து அரிச்சுவடி தவறையும் மறந்து விடாமல் மரணம் மாவீரனுக்கு தரப்படும் மலர்ச்சண்டு மங்கையின் இதழை விடச் சுவையானது என்ற மனோபலத்தோடு படையை நடத்தி செல்பவனே மான மறவன் மண்ணின் பெருமை காப்பவன் என்ற பாசர காவியத்தை படித்த நான் சாவுக்கு அஞ்ச மாட்டேன் அஞ்சவே மாட்டேன் என்று முழங்கினான். அந்த மன உறுதி, வீரம், துணிவு, தைரியம் நமக்கெல்லாம் வர வேண்டும் அப்பா, நமக்கெல்லாம் வர வேண்டும். அதுக்குள்ள விட்டாச்சா? அமைதி 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 அமைதி. என்ன இங்க கலாட்டா? யார் உங்களை பெஞ்சு மேல நிக்க வச்சது? இது என்ன பள்ளிக்கூடமா இல்ல சந்த கடையா? இல்ல சார், இந்த பாம்பு கீழே இருங்க சார் அப்படின்னு பொருளிய கிளப்பி விட்டா சார். யார் பொருளிய கிளப்பினது? எந்திரி எந்திரி. இவன் தான். இவனா? கண்ணா, கிளாஸ் நடக்கும்போது பாம்புன்னு சொல்லி பீதியை கிளப்ப கூடாது. பாவம், வாத்தியார் பயப்படுறாருல்ல. உட்கார் உட்கார். சார், கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாம அவங்கிட்ட கொஞ்சிட்டு இருக்கீங்களே. இவன் யார் தெரியுமா? வி தாமு. வி தாமுன்னு வெத்து பையன் நினைக்காதீங்க. இவன் வேலம்பட்டி வெட்டருவா வெங்கிட்டுவோட ஒரே வாரிசு. வேலம்பட்டி வெட்டருவா வெங்கிட்டு யார் தெரியுமா? இவன் அப்ப இந்த மாவட்டத்திலேயே பெரிய ரவுடி. எவன் எதால தப்பு பண்றானோ அத வெட்டி விடுவான். இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிச்சோம், நம்ம 2 பேரும் இந்த ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்பிச்சிடுவான். ஜாக்கிரதை. தாமுக்கண்ணா, இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல பையனா இருக்கணும். அப்பாவை நான் கேட்டேன்னு சொல்லு. உட்கார். என்னடா பாம்பு? இல்ல சார், சும்மா விசாரிச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் சொல்லி ஹெட் மாஸ்டரையே பயமுறுத்த கூடாது. வர்றேன். ஏயா குறுக்க நீட்டிக்கிட்டு நிக்கிற? போயா. இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. லெட்டர் வந்திருக்கு. என்னங்க? என்னது வெறும் 50 200 காணா?
போன இடத்துல ஏதாவது செட்டப் பண்ணிட்டானா? சும்மா இருங்க, அதெல்லாம் என்னன்னே அவனுக்கு தெரியாது. தலையை சொறியிற? என் மக அனுப்பிச்ச 50க்கு நான் சொரியணும், என்னமோ நீ சொறியிற. போ, அந்த தபால என்ன எழுதி இருக்கு இப்படி கூட பாப்பா. 200 ரூபாய்க்கு ஏதாவது நியாயமான செலவு இருந்திருக்கும், அதைத்தான் எழுதியிருப்பான். உன் பையனை நீ விட்டு கொடுப்பியா முட்டு கொடுப்ப? ஏப்பா, இந்த ஹோட்டல் முதலாளி யாரு? அது உட்கார்ந்திருக்காருங்க. அச்சரப்பாக்கம் அருகில் ரூபாய் 18,000க்கு மனைவிகள் விற்கப்படும். 18,000க்கு மனைவிகள் விற்கப்படுமா? நல்லபடியா மனைவின்னு போட்டிருப்பான். கரெக்ட். அது கிடக்கட்டியா. திலீபன் இருக்கானா? யாரு தருதல பையன் அவனை கேக்குறீங்களா? ஆமா, இந்த மடப்பையன் லாட்சில தான் தங்கி இருக்கான்னு சொன்னாங்க. ஓ, யார பார்த்து மடப்பையங்கிற? நீ மாத்திர தருதலை போய் மாவன் சொல்லாமா? ஓ, திலீபோட அப்பாவா நீங்க? பின்ன என்ன அம்மாவா? சேலையா கட்டி வந்திருக்கேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். உன் பையன் 3 மாசம் வாடகை தரல, நீ என்ன மடப்பையங்கிற? என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணையா? அதுக்கு தான் பூட்ஸே கொண்டாந்துருக்கேன் பாரு. என்ன போலீஸ் ஷூ மாதிரி இருக்கு? மாதிரி என்னையா? அதேதான், நான் போலீஸ் தான். நீங்க போலீஸா? உட்காருங்க. தம்பி ஒரு காப்பியை கொண்டா. போலீஸ் ஒண்ணு அதை இதை கொடுத்து எங்க பேரை கெடுத்துருவீங்களே. இனிமே பையன் வாடகையே கொடுக்க வேணாங்க. அதுக்காக தான் நான் வந்ததே. இதுல 500 ரூபா இருக்குது, உன் வாடகை எல்லாம் எடுத்துக்க. சரி. ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க? இனிமே என் பையனுக்கு இந்த லாட்ஜ்ல தங்க இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்த இந்த லாட்ஜே இங்க இருக்கா. அது போட்டோம். இப்ப எங்க பையன் எங்க இருக்கான்? ஏதோ ஸ்கூல் டிராமாவா, நேஷனல் ஆடிட்டோரியத்துல இவர்தான் ஹீரோ போயிருக்கார். என்ன டிராமா? அந்தோணி கிளிய பிடிக்கிறான். அந்தோணி கிளிய பிடிக்கிறான். போரில் மடக்கி விடலாம் என திட்டம் தீட்டி செயல்படும் தீயவர்களுக்கு இப்போதே அளிக்கிறேன் தீர்ப்பு. அவர்களை தீர்த்து கட்டும் தீர்ப்பு. இனி நான் இருக்கும் திசை நோக்கி அவர்கள் திரும்பி பார்க்காத தீர்ப்பு. தீர்ப்பு தீர்ப்பு. அப்பா அப்பா, நடிடா, நல்லா இருக்கு, நடிடா. வேஷத்தை போட்டு ஓடாதடா, அசிங்கம், ஓடாத. அமைதி, அமைதி. ஸ்கிரீன் போடியா, ஸ்கிரீன் போடு. சீக்கிரம் யார், ஸ்கிரீன் போடு. கல்லடிக்கு முன்னாடி சீக்கிரம்.